எல்லாத்துக்கும் வணக்கம். மறுபடியும் உங்களை மீட் பண்ணல ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோக்கெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இத்தனை நேரம் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்களை எப்படி அனலைஸ் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். அதை அனலைஸ் பண்ணுறதுக்கான டூல்ஸுகளை பற்றி நம்ம பேசணும், எல்லாமே பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எண்ட் ஆஃப் டே எதுக்காக நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்? சும்மா என்கிட்ட மாதம் 2000 மிச்சம் இருக்குதுங்கிறதுக்காக நான் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை 5000 மிச்சம் இருக்குங்கிற மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை யாரோ ஒருத்தர் நீங்கள் எப்படி இருந்தால் இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது ஒரு கட்டாயம் அப்படிங்கிறதுனால இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா, இல்லை, என்னுடைய கோலை மீட் பண்ணுறதுக்காக நான் இன்வெஸ்ட் பண்ணணும். 5 வருஷம் கழிச்சு என்னுடைய வீட்டு கனவை நிறைவேற்ற நான் இன்வெஸ்ட் பண்ணணும். 10 வருஷம் கழிச்சு என் பொண்ணோட கல்யாணத்தை சிறப்பாக நடத்த நான் இன்வெஸ்ட் பண்ணணும். 15 வருஷம் கழிச்சு என் பையனை நான் ஃபாரின் அனுப்பிச்சு படிக்க வைக்கணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். 20 வருஷம் கழிச்சு எனக்குன்னு ஒரு இடம் வாங்கி நான் தோட்டம் பண்ணி நான் ரிஸ்க் எடுக்கணும்னா அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும். நான் என்டையர் லைஃப்ல ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் மாசம் மாசம் எனக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் வரணும்னா இன்வெஸ்ட் பண்ணணும். ஏதோ ஒரு கோலை நோக்கி நம்ம இன்வெஸ்ட் பண்ணா மட்டும்தான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்க முடியும். இல்லைன்னா என்ன பண்ணுவோம் நம்ம, இந்த மாசம் 2000 இருக்கா போடு, 3 மாசம் 3000 இருக்கா போடு அப்படின்னு போட்டுக்கிட்டே இருப்போமே தவிர அது என்னுடைய கோலை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. கோலை ஃபிக்ஸ் பண்ணா தான் 20 வருஷம் கழிச்சு எனக்கு 30 லட்ச ரூபாய் கையில் இருக்கணும். 20 வருஷம் கழிச்சு என் பையனுடைய படிப்புக்கு 3 கோடி ரூபாய் எனக்கு கையில் இருக்கணும்னா இன்னிலிருந்து எவ்வளவு சிப்பை எஸ்ஐபியை போட்டு பிடிச்சி வச்சு நான் பண்ணா அந்த 20 வருஷம் கழிச்சு என் பையனோட படிப்புக்கான அந்த 3 கோடி ரூபாயை நான் சேர்த்த முடியும் அப்படிங்கிற அந்த கோல் பேஸ்டு இன்வெஸ்ட்மெண்ட் இருந்தா தான் வாழ்க்கையை அடுத்த கட்டத்துல கொண்டு போறது அப்படிங்கிறது ரொம்ப சௌகரியமாகவும் ஈஸியாகவும் கரெக்டாகவும் இருக்கும். அப்போ கோல் பேஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, இங்கே இது நான் கான்ஃப்ளோ கேபிட்டலில் அந்த டூல்ஸில் ஃபைனான்ஷியல் கால்குலேட்டர் அந்த வெப்சைட்குள்ளே போகிறேன். ஓகே, அதுக்குள்ளே போனீங்கன்னா எல்லா டூல்ஸுமே இருக்கும். இங்கே எல்லா டூல்ஸுமே இருக்கும். நீங்கள் இதில் ஃப்ரீயாக அனலைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த ஆப்புகளையும் நீங்கள் அனலைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம சின்ன சின்ன கால்குலேஷன் போடலாம். இது புரிஞ்சுக்கிறதுக்காக சின்ன சின்ன கால்குலேஷன் போடலாம் நம்ம. அதாவது இந்த கோல் பேஸ்டு கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. இந்த கால்குலேட்டர்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் அந்த கான்ஃப்ளோ capital.inலையோ அல்லது அந்த ஆப்புகள்லையோ நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு காசெல்லாம் கட்ட வேண்டியதில்லை. ஓகே, மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் உதாரணத்துக்கு மாதம் 10,000 ரூபாய்னு, மாதம் 10,000 ரூபாய்னு 5 வருஷத்துக்கு 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் பணத்தை போடுறேன்னா எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கும்? இதுதான் முதல் கேள்வி. ஓகே, மாதம் 10,000 ரூபாய் போடுறேன், மாதம் 10,000 ரூபாய் போடுறேன், 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நான் செலக்ட் பண்ணுறேன். ஓகே, 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம இத்தனை நேரம் பல கிளாஸ்களில் பேசிகிட்டு இருக்கோம். அதோடைய சிஎஸ்சிஆர்ல இருந்து அதோடைய ரோலிங் ரிட்டர்ன்ஸ்ல இருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஒரு 14% ரிட்டர்ன் தரக்கூடிய 14ங்கிறது ஒரு 15 கூட வைக்கலாம், நம்ம தப்பு இல்லை. நான் மினிமம் ரேட் வைக்கிறேன்னா மாதம் 10,000ன்னு 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்டில் நான் 5 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்ணினேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். முதல்ல நான் மொத்தமா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். வருஷத்துக்கு 1,20,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். மொத்தம் 5 வருஷம் கூட்டி பார்த்தோம்னா 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். 5 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை நான் வெளியே எடுத்தேன்னா அது 2,72,000 ரூபாயா வளர்ந்துருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன்ஸ் வந்திருக்கும். ஓவராலா எனக்கு கையில் எவ்வளவு கிடைக்கும், ஃபியூச்சர் வேல்யூ எவ்வளவு இருக்கும்? 8,72,000 இருக்கு. 8,72,000 இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர். மாசம் 10,000 ரூபாய் 5 வருஷத்துக்கு 14% ரிட்டர்ன் தரக்கூடிய 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல நான் போட்டேன்னா 5 வருஷம் கழிச்சு 8,72,000 ரூபாய் எனக்கு கை கிடைக்கும். நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் 6 லட்சம் ரூபாயா இருக்கும். இப்போ ரிஸ்க் ரேட் 7% வச்சு பார்க்கலாம். ரிஸ்க் ரேட் 7% ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல கிடைக்கக்கூடியது. அப்படி கிடைச்சது அப்படி ஃபிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டீங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு 7 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு எவ்வளவு கிடைக்கும்? 7,20,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். இதே ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு 14% ரிட்டர்ன் ஃபண்ட் நம்ம போடுறோம் அப்படின்னு சொன்னா 8,72,000 ரூபாய் நம்மளுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு பக்கமா டிஃபரன்ஸ் வருது. பர்சன்டேஜ் வைஸ் அது கொஞ்சம் அதிகம். சரி, இது ஒரு சின்ன சிம்பிள் எஸ்ஐபி கால்குலேட்டர், சிப் கால்குலேட்டர். இது சின்ன சிம்பிள் எஸ்ஐபி கால்குலேட்டர். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நம்ம திங்க் பண்ணலாம். இப்போ மாசம் 10,000 ரூபாய் நான் போடுறேன், மாசம் 10,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். அதே 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றேன். அதே 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றேன். ஆனா ஒவ்வொரு வருஷமும்
என்னோட இன்வெஸ்ட்மெண்ட்டை 10% அதிகப்படுத்துறேன். ஆனுவல் செட்டப். அதாவது 1000க்கு 10% எவ்வளோ? 1000க்கு 10% 1000 ரூபாய். இப்போ இந்த வருஷம் வந்து மாசம் 10,000 பண்றேன். அடுத்த வருஷம் என் சம்பளம் சேர்ந்திருக்கும். அதனால அடுத்த வருஷத்துல இருந்து நான் என்ன பண்றேன்? 10% இன்க்ரீஸ் பண்ணி 11,000 பண்றேன். 11,000 பண்றேன். ஸோ மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ரூபாய். மாசம் 10,000 ரூபாய்னு 5 வருஷத்துக்கு நான் இன்வெஸ்ட் பண்றேன். அதே 14% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய அதே மியூச்சுவல் ஃபண்ட் தான் இன்வெஸ்ட் பண்றேன். ஆனால் இங்க அடிஷனலா பண்ணக்கூடிய ஒரே விஷயம் என்ன? ஒவ்வொரு வருஷமும் நான் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அந்த 10,000த்தை 10% அதிகரிக்கிறேன். ஏன்னா என்னோட வருமானம் அதிகரிக்குது அப்படிங்கிறதுனால. ஸோ இந்த வருஷம் மாசம் 10,000 பண்றேன். அடுத்த வருஷம் 10% இன்க்ரீஸ் பண்ணி 11,000 ரூபாயை நான் பண்றேன். 11,000 ரூபாயை நான் இன்வெஸ்ட் பண்றேன். அப்படி பண்ணுனா நான் டோட்டல் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன்? 7,32,000 இன்வெஸ்ட் பண்ணியிருப்பேன். அது எவ்வளவு வளரும்? 3 லட்ச ரூபா வளர்ந்து எனக்கு 5 வருஷம் கழிச்சு எனக்கு 10,36,000 ரூபாயா கிடைக்கும். சாதாரண சிப்பு கால்குலேட் பண்றதுக்கும் சிப்பை போடுறதுக்கும் 10% ஒவ்வொரு வருஷம் 10% 10,000த்தை 11,000 ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ 5 வருஷம் 10,000 ரூபாயில ஒவ்வொரு ஆனுவல் செட்டப் 10% மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுன்னா எனக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு 1,30,000 ரூபாய் கைக்கு கிடைக்குது. ஸோ எப்படி சிப்பு போடுறதுக்கும் சிப்ல ஒவ்வொரு வருஷம் டாப் அப் பண்றதுக்குமான அடிப்படை வித்தியாசத்தை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ அடுத்தது லம்சம் கால்குலேட்டர் பேசுவோம் நம்ம. ஓகே, சிப்புனா என்ன, எஸ்டபிள்யூபினா என்ன, லம்சம்னா என்ன அப்படிங்கறத நம்ம அடுத்த வீடியோக்கள் டீட்டெயிலா நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லம்சம் கால்குலேட்டரை பத்தி நம்ம பேசுவோம். இப்போ நான் என்ன பண்றேன்? ஒரு 1 லட்ச ரூபாயை அதே 14% இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு கண்ண மூடி காணாம போயிடுறேன். அப்ப என்ன ஆகும்? அது கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு 92,000 இன்க்ரீஸ் ஆகி 1,92,000 எனக்கு கிடைக்கும். இப்போ நீங்க சிப் கால்குலேட்டரையும் லம்சம் கால்குலேட்டர்லையும் நம்ம ஒன்று பண்ணுவோம். அதாவது மாசம் 10,000 ரூபாய் நான் 6 லட்ச ரூபாய் இன்வெஸ்ட் பண்றேன். 5 வருஷம் கழிச்சு அமௌண்ட் வருது இல்லையா? இப்போ நான் மாசம் 10,000 பண்ணாம ஒரேடியா 6 லட்ச ரூபாய் பண்ணிட்டு அதே 14% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய அதே 14% அதே ஃபண்டுல 5 வருஷத்துக்கு தொடாம விட்டுட்டேன்னா எனக்கு எவ்வளவு கிடைக்குது? 11 லட்ச ரூபாய் கிடைக்குது. 11 லட்ச ரூபாய் கிடைக்குது. இதெல்லாம் நீங்க வெப்சைட் ஓபன் பண்ணி நீங்க போட்டு பார்த்தீங்கன்னா இன்னுமே உங்களுக்கு கிளியரா புரியும். இன்னுமே நீங்க ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இன்னும் சுவாரஸ்யமாகவும் இருக்கும். ஒரு எஸ்ஐபி கால்குலேட்டர் ஒரு எஸ்ஐபி போடும் பொழுதும் அதுல அந்த எஸ்ஐபியில ஒரு 10% நீங்க வருஷத்துக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ஒரேடியா 4 லட்சத்தை போட்டுட்டு 5 வருஷம் கழிச்சு போய் பணம் எடுக்கிறது, இதெல்லாமே ஒரே ஃபண்டு ஒரே ரிட்டர்ன் தரக்கூடிய ஃபண்ட்ல பண்றதுக்கும் எவ்வளோ வருமான வித்தியாசம் வருதுன்னு பாருங்க. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம் பாக்குது இங்க. இப்போ உதாரணத்துக்கு நம்ம கோல்மதி கால்குலேட்டர் எடுத்துக்கலாம். ஓகே, என்னுடைய டார்கெட்டு 10 கோடி ரூபா. ஓகே, என்னுடைய டார்கெட்டு 10 கோடி ரூபா. 10 கோடி ரூபா நான் சம்பாதிக்கணும். 10 கோடி ரூபா சம்பாதிக்கணும். இப்போ என்னோட வயசு 30ன்னு வச்சுக்குவோம். 30 வயசு. எனக்கு எத்தனை வயசுல இந்த 10 கோடி ரூபாய் என் கையில் இருக்கணும்? 75 வயசுல ரொம்ப அதிகம். ஒரு 65 வயசுல வரைக்கும் இப்பெல்லாம் மக்கள் பெரும்பாலும் இருக்கிறதே இல்லை. ஒரு 65 வயசுல எனக்கு 10 கோடி ரூபாய் கையில் இருக்கணும். இப்போ என்னோட கால்குலேஷன் பாருங்களேன். 10 கோடி ரூபாய் என் கையில் வேணும். எனக்கு இன்னைக்கு வயசு 30. 65 வயசுல இந்த 10 கோடி ரூபாய் கையில் இருக்கணும். வருஷத்துக்கு 5% 6% இன்ஃபிளேஷன் போகுதுன்னு வச்சுக்குவோம். 6%னா ஒவ்வொரு வருஷமும் 6 ரூபா 6% விலைவாசி உயர்வு இருக்கு. 6% விலைவாசி உயர்வு இருக்கு. 6% விலைவாசி உயர்வு இருக்கு. இப்போ ஒரு அதே 14% ரிட்டர்ன் தரக்கூடிய அதே ஃபண்ட்ல தான் நான் இன்வெஸ்ட் பண்றேன். இன்னைக்கு என் கையில எவ்வளவு பணம் இருக்கு? இன்னைக்கு என் கையில வந்து ஒரு 10 லட்ச ரூபா வச்சிருக்கேன். இப்போ ரொம்ப சிம்பிள். இன்னைக்கு என்னோட வயசு 30. இன்னைக்கு 10 கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய பணம்னு எனக்கு தெரியும்ல. இன்னைக்கு 10 கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய பணம்னு எனக்கு தெரியும். இன்னும் 35 வருஷம் கழிச்சு என்னோட 65 வயசுல அந்த 10 கோடி ரூபாய் நான் கையில வாங்கினேன்னு வச்சுக்கோமே, அந்த பணத்துக்கு அதே மதிப்பு இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் 6% இன்ஃபிளேஷன் உயர்வாகுது. 6% இன்ஃபிளேஷன் உயர்வு நடக்குது. அப்படி இருக்கிற பட்சத்துல
இன்னைக்கு எனக்கு வயசு 30. நான் 10 கோடி ரூபாய் சேர்த்தோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு 10 கோடி ரூபாய் எவ்வளவு பெரிய பணம்னு எனக்கு தெரியும். ஆனா 35 வருஷம் கழிச்சு அந்த 10 கோடி ரூபாய் ஒன்னத்துக்குமே ஆகாம போயிடும். நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேரும் பொழுது 10,000 ரூபாய்ங்கிறது அவ்வளோ பெரிய சம்பளம். நான் படிச்சு முடிச்சுட்டு வேலைக்கு சேரும் பொழுது 10,000 ரூபாய் சம்பளம்னா பொண்ணு கொடுக்குறதுக்கு கியூல நிற்பாங்க, அவ்வளோ பெரிய சம்பளம். இன்னைக்கு 10,000 ரூபாய் சம்பளம்ங்கிறது பெரிய சம்பளமாவே கருதுறது இல்லை. ஆரம்பிக்கிறதே 1 லட்சம் 10 லட்சம் ஆரம்பிக்கிறாங்க. 10,000 ரூபாய் சம்பளம்ங்கிறது ஒண்ணுமே இல்லாம போயிருச்சு. அப்போ இன்னைக்கு எனக்கு வயசு 30. நான் இன்னைக்கு 10 கோடி ரூபாய் என் கையில இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். 65 வயசு முடியும் பொழுது அந்த 10 கோடி ரூபாய் என் கையில இருக்குதுன்னு வச்சுக்கோமே, அன்னைக்கு அதோட மதிப்பு ஒண்ணுமே இல்லாம போயிடும். ஒண்ணுமே இல்லாம போயிடும். அப்போ 6% இன்ஃபிளேஷன்னா இன்னைக்கு 10 கோடி ரூபாய்க்கு எந்த பொருளை என்னால வாங்க முடியுமோ அதே பொருளை 65 வருஷம் கழிச்சு வாங்கணும்னா இன்ஃபிளேஷனை கணக்குப்படி நம்ம பார்க்கும் பொழுது நம்மளுக்கு எவ்வளவு தேவைப்படுது? 76 கோடி ரூபாய் தேவைப்படுது. 76 கோடியே 86,08,679 ரூபாய் தேவைப்படுது. 629 ரூபாய் தேவைப்படுது. 629 ரூபாய் தேவைப்படுது நம்மளுக்கு. ஓகேவா? அவ்வளோ தேவைப்படுது. அப்போ இதை எப்படி சாதிக்க முடியும்? அப்போ நான் என்ன பண்ணணும்னா இதை நான் அச்சீவ் பண்ணணும்னா இந்த 10 லட்சம் ரூபாயை லம்சமா போட்டுட்டு இது போக மாசம் 60,000 ரூபாய்க்கு நான் எஸ்ஐபி போடணும். மாசம் 60,000 ரூபாய்க்கு எஸ்ஐபி போடணும். ஓகே, ஸோ கிட்டத்தட்ட இன்னைக்கு 10 கோடி ரூபாய் மதிப்புள்ள பணம் எனக்கு 65 வயசுல இருக்கணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு வயசு 30 அப்படின்னு சொன்னா, அப்போ நான் கிட்டத்தட்ட இந்த 10 லட்சம் ரூபாய் எஸ்ஐபி லம்சம் பண்ணது போக மாசம் 60,000 ரூபாய் நான் எஸ்ஐபி சேர்த்தா தான் இந்த 76 கோடி 86 லட்சம். ஏன்னா 76 கோடி 86 லட்சம் எப்படி வந்துச்சுன்னா வருஷத்துக்கு 6% இன்ஃபிளேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ 35 வருஷத்துக்கு விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. 35 வருஷத்துக்கு விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்குன்னு பாருங்க. ஒரு வருஷத்துல 60% உயர்வு அந்த விலைவாசி. வருஷத்துக்கு 6% போட்டோம்னா 10 வருஷத்துக்கு 60% அந்த விலைவாசி உயர்வாகும். 10% 10 வருஷத்துக்கு 35 வருஷம் கழிச்சு அந்த ஒரு விலைவாசி உயர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு 10 கோடி ரூபாய் என்ன மதிப்போ 35 வருஷம் கழிச்சு அந்த மதிப்பு அந்த பொருளை வாங்கணும்னா நம்மளுக்கு 76 கோடி ரூபாய் வேணும். இது இன்னும் சிம்பிளா நம்ம புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு நான் ஒரு வீடு கட்டுறேங்கிற கான்செப்டுக்குள்ள போனா இன்னும் உதாரணமா புரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு ஓகே, நான் இன்னைக்கு 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒரு வீடை கட்டணும்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு அந்த வீட்டோட மதிப்பு 1 கோடி ரூபாய் கரண்ட் காஸ்ட் வந்து நான் நினைச்ச மாதிரி இன்னைக்கு வீடு கட்டணும்னா என் கையில 1 கோடி ரூபாய் இருக்கணும். நான் நினைச்ச மாதிரி வீடு கட்டணும்னா என் கையில 1 கோடி ரூபாய் இருக்கணும். ஆனா எனக்கு இங்கிட்ட கையில 1 கோடி ரூபாய் இல்லை. அதனால ஒரு 10 வருஷம் கழிச்சு அதே வீட்டை நான் கட்டலான்னு முடிவு பண்றேன். ஓகே, இன்ஃபிளேஷன் 6% இன்க்ரீஸ் ஆகுது. 14% ரிட்டர்ன்ஸ் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் இன்க்ரீஸ் பண்றேன். இங்க பாருங்க, கரண்ட் காஸ்ட் 1 கோடி ரூபாய் அந்த வீடு கட்டுறதுக்கு இன்னைக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் செலவாகுது. ஆனா 10 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை நான் கட்டினேன்னா 10 வருஷம் கழிச்சு அந்த வீட்டை நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னா 10 வருஷம் கழிச்சு வீடு கட்டினேன்னா இதே வீட்டை 10 வருஷம் கழிச்சு கட்டுறதுக்கு எனக்கு 1 கோடியே 79 லட்ச ரூபாய் செலவாகும். நான் இன்னைக்கு நான் நினைச்ச மாதிரி ஒரு வீட்டை இன்னைக்கு கட்டுறதுக்கு எனக்கு இன்னைக்கு 1 கோடி ரூபாய் செலவாகுது. ஆனா 10 வருஷம் கழிச்சு அதே வீட்டை நம்ம கட்டுறதுன்னா எனக்கு 1 கோடி 79 லட்சம் செலவாகும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் பொருட்களோட விலை உயர்வாகும். அது 6% இன்ஃபிளேஷன் எடுத்திருக்கும். அப்ப எனக்கு 10 வருஷம் கழிச்சு நான் இன்னைக்கு எப்படி வீடு கட்டணும்னு நினைச்சனோ அதே மாதிரி வீடு 10 வருஷம் கழிச்சு நான் கட்டுறதா இருந்தா 1 கோடியே 79 லட்ச ரூபாய் என் கைக்கு பணம் தேவைப்படும். அப்ப அதை நான் புரட்டணும்னா மாசம் 68,000 ரூபாய் நான் சேமிக்கணும். மாசம் 68,000 ரூபாய் 10 வருஷத்துக்கு நான் போட்டேன்னா தான் 10 வருஷத்துக்கு நான் எடுத்தேன்னா தான் எனக்கு அந்த பணம் வரும். இதுவே நான் எஸ்ஐபியை போட்டுட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை எடுக்கணும்னா 48 லட்ச ரூபாய் எனக்கு எஸ்ஐபி போடணும். எனக்கு எஸ்ஐபி என் கையில் எனக்கு ஒரு 48 லட்ச ரூபா இருக்கு. இன்னைக்கு வீடு கட்டுறதுக்கு எனக்கு 1 கோடி ரூபாய் தேவை. என் கையில் 48 லட்ச ரூபா தான் இருக்கு. அப்படின்னா அந்த 48 லட்ச ரூபாய் நான் எஸ்ஐபியில போட்டுட்டேன், 10 வருஷத்துக்கு போட்டு லம்சமா 10 வருஷத்துக்கு போட்டு கம்மன் விட்டுட்டேன்னா அது 10 வருஷம் கழிச்சு 1 கோடியே 79 லட்ச ரூபாயா இருக்கும். அன்னைக்கு என்னால அந்த வீட்டை இன்னைக்கு எப்படி 1 கோடி ரூபாய் எந்த அளவுக்கு வீடு கட்ட முடியுமோ அதே அளவுக்கான வீட்டை கட்ட முடியும். ஸோ சிம்பிளா நீங்க அந்த 1 கோடி 79 லட்சத்தை 10 வருஷம் கழிச்சு நீங்க நினைச்சு வீடு கட்டணும்னா உங்களுக்கு எவ்வளவு தேவை? 10 வருஷம் கழிச்சு நீங்க நினைச்ச மாதிரி வீடு கட்டணும்னா 1 கோடி 79 லட்ச ரூபாய் தேவை. அந்த பணத்தை நீங்க சிப்ல சேர்த்தணும்னா மாசம் 68,000க்கு சிப்பு போடணும். ஒரு தடவை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு 10 வருஷம் கழிச்சு அந்த பணத்தை நீங்க டேலி பண்ணணும்னா இன்னைக்கு நீங்க 48 லட்ச ரூபாய ஒரே டைம் 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு 10 வருஷத்துக்கு அதை கம்முன்னு விடணும். 10 வருஷத்துக்கு அதை கம்முன்னு விட்டுறணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு கோலை பேஸ் பண்ணி நீங்க சிப்பு போட ஆரம்பிச்சீங்கன்னா மட்டும்தான்
என்ன தேவை, என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இருக்கும். என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஓகே, இது இந்த கோல் அப்படிங்கிறது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்களுடைய எஜுகேஷனல் பிளானாக இருக்கலாம். உதாரணத்துக்கு இன்னைக்கு உங்களோட குழந்தைக்கு வந்து 10 வயசு, இன்னைக்கு உங்களோட குழந்தைக்கு வந்து 10 வயசு, 25 வயசுல அவனை நீங்க வெளிநாட்டுல கொண்டு போய் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு ரஷ்யால போய் ஒரு எம்பிபிஎஸ் படிக்கணும்னா, டாக்டர் படிக்கணும்னா இன்னைக்கு 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு உங்களோட குழந்தையோட வயசு 10 இருக்கு. 25 வயசுல அவன் வெளிநாடு போய் டாக்டர் படிக்கணும்னு நினைக்கிறீங்க. இன்னைக்கு அனுப்பணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னைக்கு பக்கத்து வீட்டில் விசாரிச்சீங்கன்னா தெரியும். இன்னைக்கு ரஷ்யாக்கு அனுப்பி டாக்டர் படிக்கணும்னா ஒரு 10 லட்ச ரூபா வேணும். அப்போ ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட 6% இன்ஃப்ளேஷன் நடக்குது. அப்போ 14% ரிட்டர்ன் தரக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோமே. இந்த எஜுகேஷனல் பிளானை நீங்க பீட் பண்றதுக்கு எப்படி அப்படிங்கிறத பேசுவோம். ஸோ இன்னைக்கு கரண்டா நீங்க போய் படிக்கணும்னா 10 லட்ச ரூபா தேவைப்படுதுன்னா, உங்க பையனுக்கு 25 வயசுனா இன்னொரு 15 வருஷம் போகணும். 15 வருஷம் கழிச்சு அதே எஜுகேஷனை நீங்க ரஷ்யாவில் போய் படிக்கணும்னா உங்களுக்கு 23 லட்ச ரூபா தேவை. அப்போ அதை அச்சீவ் பண்ணணும்னா, நீங்க எஸ்ஐபி மூலியமா அச்சீவ் பண்ணணும்னா மாசம் 3900 ரூபா 15 வருஷத்துக்கு மறக்காம மாசம் 3900 ரூபாய் எஸ்ஐபி போடணும். 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்ட்ல மாசம் 3900 ரூபாய் போட்டீங்கன்னா, உங்க பையனுக்கு 25 வயசு வரும்போது உங்க கையில் 23 லட்ச ரூபாய் இருக்கு. உங்க பையனை நீங்க ஃபாரின் அனுப்பிச்சு வச்சு படிக்க வைக்கலாம். அப்படி மாசம் போட முடியாது, ஒரேடியா நான் போட்டு வச்சிடறேன்னா, இன்னத்த தேதியில ஒரு 3,35,000 ரூபாய் ஒரு லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது 10 வருஷத்துக்கு தொடாம 15 வருஷத்துக்கு தொடாம கம்மி விட்டுட்டீங்கன்னா, உங்க பையனுக்கு 25 வயசு வரும்பொழுது அது 23,96,000 மாறி இருக்கும். அன்னைக்கு உங்க பையனை நீங்க நிம்மதியா ஃபாரினுக்கு அனுப்பிச்சு வச்சு படிக்க வச்சிடலாம். இப்போ நான் மாசம் 2,000 ரூபாய் சிப் பண்ணிட்டு இருந்தேன்னா, அன்னைக்கு உங்க பையனோட எஜுகேஷன் காஸ்டாக்கு ஒரு 10 லட்சம் பெண்டிங்கா மிச்சமாயி போயிடும். இன்னைக்கு 1000 ரூபாய் சேர்த்து எஸ்ஐபி போடுறது பெரிய விஷயம் இல்லை. ஆனா 20 வருஷம் கழிச்சு நீங்க 2000 போட்டு 20 வருஷம் கழிச்சு ஒரு 10 லட்ச ரூபாய் திடீர்னு போட்டோம்னா அது பெரிய விஷயம். அது ரொம்ப பெரிய விஷயம். அதனால இந்த கோலை செட் பண்ணி நீங்க மூவ் பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. கோலை செட் பண்ணி நீங்க ஒரு எஸ்ஐபியோ லம்சமோ பண்ண வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாகுது. ஸோ இது எதுவாக வேணாலும் இருக்கட்டும், ஒரு மேரேஜ் பிளானிங்கா இருக்கட்டும், இல்லை ஒரு ஹவுஸ் பிளானிங், எஜுகேஷனல் பிளானிங், கார் வாங்குறதுக்கு ஒரு பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், வெக்கேஷனை பிளான் பண்ணுறதா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் இவ்வளோ மாதம் இவ்வளோ போடணும், இத்தனை வருஷம் கழிச்சு இந்த பர்பஸ்க்காக நான் போடுறேன், இந்த பர்பஸை மீட் பண்ணுறதுக்கு நான் மாதம் போட வேண்டியது இருந்தால் எத்தனை போடணும், ஒரேடியாக நான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுட்டு பண்ணணும்னா எத்தனை பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுட்டு நம்ம செயல்படணும். சும்மா இந்த மாதம் என்னால் 2000 தான் போட முடிஞ்சது, இந்த மாதம் 1000 தான் போட முடிஞ்சுன்னு அந்த மாதிரி எஸ்ஐபி போட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களோட கோலை மீட் பண்ணுறதுங்கிற சிரமமாயிரும். இப்போ இந்த குழந்தையோடைய எஜுகேஷனுக்கு நம்ம பேசிட்டு இருக்கோம்ல, இந்த குழந்தையோட எஜுகேஷன், இப்போ பொண்ணோட மேரேஜுக்கு பேஸ் பண்ணுவோம். இப்போ இன்னைக்கு உங்கள் பொண்ணோட வயசு 5, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் 25 வயசுல கல்யாணம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இன்னைக்கு கல்யாணம் பண்ணீங்கன்னா உங்கள் பொண்ணுக்கு வயசு 5, இன்னத்த தேதியில ஒரு பொண்ணுக்கு நம்ம கல்யாணம் பண்ணுறது அப்படி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு 10 லட்ச ரூபா செலவாகுது. மினிமம் 10 லட்ச ரூபா செலவாகும். இன்னைக்கு பண்ணுறதெல்லாம் கிட்டத்தட்ட அது எங்கேயோ இருக்கு, 20 லட்சம் 30 லட்சம் 50 லட்சத்துக்கெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 10 லட்ச ரூபா நம்மளுக்கு செலவாகுது. இன்னைக்கு உங்களோட பொண்ணோட வயசு 5, 25 வயசுல நம்ம பொண்ணுக்கு கல்யாணம் பண்றோம் அப்படின்னா இன்ஃப்ளேஷன் ஒவ்வொரு வருஷமும் பூவோட விலையில ஆரம்பிச்சு பருப்போட விலை வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஒவ்வொரு வருஷம் 6% இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 14% ரிட்டர்ன் தரக்கூடிய ஒரு ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு கல்யாணம் பண்றதுக்கான செலவு 10 லட்ச ரூபானா அதே மாதிரியான கல்யாணத்தை நீங்க உங்க பொண்ணோட 25வது வயசுல பண்ணணும்னா 32 லட்ச ரூபாய் செலவாகும். 20 வருஷம் கழிச்சு 32 லட்ச ரூபாய் செலவாகும். அதை நான் சேமிச்சு வைக்கணும், அதை பீட் பண்ணணும்னா இன்னையிலிருந்து உங்க பொண்ணுக்கு இன்னைக்கு 5 வயசு, 25வது வயசு வரைக்கும் மாசம் 2,400 ரூபாய். இன்னைக்கு மாசம் 2,400 ரூபாய்ங்கிறது பெரிய அமௌண்ட்டா இல்லை. ஆனா அன்னைக்கு திடீர்னு 32 லட்ச ரூபாய் போட்டோம்னா அது பெரிய அமௌண்ட். இன்னையிலிருந்து மாசம் 2,400 ரூபாய் நீங்க எஸ்ஐபி போட ஆரம்பிச்சீங்கன்னா 25வது வயசு உங்க பொண்ணுக்கு வரும்பொழுது 32 லட்ச ரூபாய் கையில் இருக்கும். இன்னைக்கு 10 லட்ச ரூபாயில எப்படி ஒரு கல்யாணத்தை பண்ண முடியுமோ அதே மாதிரியான கல்யாணத்தை உங்களோட பொண்ணோட 25வது வயசுல நம்மளால பண்ண முடியும். இதைய லம்சம்ல அச்சீவ் பண்ணணும்னா இன்னைக்கு 2.5 லட்ச ரூபாய் எடுத்து பொண்ணு கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒரு 2 லட்ச ரூபாய் எடுத்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல 14% ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணி விட்டுட்டு 25 வயசு வரைக்கும் பொண்ணோட 25 வயசு வரைக்கும் கம்மல் விட்டுருணும். லம்சம் கம்மல் விட்டுட்டீங்கன்னா அன்னைக்கு அந்த ஃபியூச்சர் மேரேஜ் எக்ஸ்பென்ஸை உங்களால பீட் பண்ண முடியும். ஃபியூச்சர் மேரேஜ் எக்ஸ்பென்ஸை
உங்களால் பீட் பண்ண முடியும். இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிளான் பண்ணி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டிங்கன்னா இது அருமையான ஒரு எதிர்காலத்தை உருவாக்கி தரும். சும்மா இன்னைக்கு இருக்கு, நாளைக்கு இருக்கு, நாளைக்கு பண்ண, அன்னைக்கு பண்ண அப்படின்லாம் ஆகாது. ஸோ இந்த கால்குலேட்டர் போய் ஃப்ரீயாக டைமில் இருக்கும்பொழுது யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவை, உங்களோட ஒவ்வொருத்தருடைய பிளான் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய பிளானும் உங்களுக்கு தான் தெரியும். யூட்டிலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ கோல் பேஸ் பண்ணி எப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ எவ்ரிவன்.